எந்த அமலுக்கு பிறகும் கூட அல்லாஹுக்கு நம் மீது தனியான ஃபதுல்ங்கிற அந்த அல்லாஹுடைய ஃபதுல் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் போக முடியாது என்று சொன்னார். அப்போ சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம் தங்களுக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமா, நானும் கூட அல்லாஹுடைய ஃபதுல் இல்லைன்னா நான் எங்க போக முடியாது, சொர்க்கம் போக முடியாது என்று சொன்னார். ஒரு நபித்தோழர் மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு அன்ஹு, நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் எப்படிப்பட்ட சஹாபி, எப்படிப்பட்ட நபித்தோழர்னு சொன்னா, உலகில் வாழ்ந்து வருகிற பொழுது அதிகமான இபாதத், தொழுகைகளை ரொம்ப இறையச்சத்தோட சுன்னத்தான நஃபிலான ஃபர்லான தொழுகைகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு சஹாபி. நாளை மறுமையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மஅரூஃபுல் கர்ஹி அவர்களை அழைப்பானாம். அழைத்து, யா மஅரூஃபுல் கர்ஹி, நீ சொர்க்கத்திற்கு செல் என்று சொல்வானாம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சொர்க்கம் சொல்லப்பட்டு சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லப்பட்டா அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். உலக முஃமின்கள் அனைவருடைய எண்ணமும் நாம சொர்க்கத்துக்குள்ள நுழைய வேண்டும், சொர்க்கத்துக்குள்ள எப்படியாவது நம்ம இடம் பிடிச்சணுங்கிறது தான். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக.